கிடக்கும் வானத்துல ஒளி கீத்து கீத்து பிறக்குதம்மா. வறண்டு கிடக்கும் பூமிக்குள்ள புது ஊத்து ஒண்ணு பிறக்குதம்மா. மனசு நிரம்பி சிரிக்குதம்மா, கருப்பு சவப்பு கம்பளம் இருக்குதம்மா. வாராருமா அவரே வாராருமா, கொடிய நாட்ட போராருமா. வாராருமா அவரே வாராருமா, கொடிய நாட்ட போராருமா. புதுகலும் இல்லாத ஆட்சியத்தான் தூக்கி எரிய வாராருமா. முன்பின் காணாத வெற்றியத்தான் நமக்கு கொடுக்க வாராருமா. ஸ்டாலின் ராமரே பெரிய தர போறாரே. அதுதான் மக்களோட முடிவு. ஸ்டாலின் ராமரே நல்லாட்சி தர போறாரே. அதுதான் எங்களோட விடிவு. தமிழ் பண்பாட்டை பெருமையை பாதுகாக்க தமிழ் மானத்தை ஏலம் போட்டதாரையா, நம்ம உரிமையெல்லாம் போட்ட விட்டதாரையா. போராட்டம் மனுஷன் மேல் தோட்டா, மாடோட விளையாட பீட்டா, குருவிங்க தலை மேல நீட்டா, தமிழங்க வாழ்க்கை விளையாட்டா. இனி அவங்களுக்கு போட்டி அந்த நோட்டா நோட்டா. நரிங்க ஆடும் காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் நடந்து வாராருமா. ஏழைங்க கண்ணீரை தொடச்சு விட்டு சிரிப்ப பரிசா தாராருமா. தாராருமா தாராருமா தாராருமா. ஸ்டாலின் தான் வராரு, பெரிய தர போறாரு. அதுதான் மக்களோட முடிவு. ஸ்டாலின் தான் வராரு, நல்லாட்சி தர போறாரு. அதுதான் எங்களோட விடிவு. தமிழின் புகழை மீட்டெடுக்க ஒளி அதாவது எதிராளியை தன்னுடைய வார்த்தை ஜாலத்திலேயே வெல்லக்கூடியவர் கலைஞர். அந்த வகையில் தான் இன்னைக்கு நம்முடைய உதயநிதி சார் இருக்கார், துணை முதலமைச்சர். கலைஞரை ஒருத்தன் சொன்னார், ஒரு வெளிநாட்டு சாமியார், வடநாட்டு சாமியார், கலைஞருடைய தலையை சீவி விடுவேன், சீவினால் அவருக்கு இத்தனை கோடி பரிசுன்னு அறிவிச்சான் அந்த சாமியார். உடனே கலைஞர் சொன்னார், இங்கிருந்து என் தலையை நீ ஏன் இப்போ 1 கோடி ரூபா கொடுக்குற, 5 ரூபா சீப்பு வச்சு நான் என் தலையை சீவிப்பேன்ட்டு. அந்த மாதிரி ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உள்ள ஒரு தலைவர் கலைஞர். அந்த கலைஞரை இன்று நாம் வாழும் உதயநிதி அண்ணன் உருவத்தில் நாங்கள் பார்க்குறோம். அவ்வளோ எளிமையான ஒரு மனிதர். விளையாட்டுத்துறைன்னா சாதாரணமாக ஒரு விளையாட்டுத்துறை தான். இன்னைக்கு ஒரு பாப்பா இன்னைக்கு கீர்த்தனா அது பேர் இங்கே இது கேரம் போட்டியில் ஒரு சாதாரண ஒரு ஏழை எளிய பொண்ணு, ஒரு ஹவுசிங் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு உலக அளவில் ஒரு சாம்பியன்ஷிப் வாங்கினது. நேற்று அந்த பாப்பாவுக்கு எவ்வளோ கொடுத்தாரு தெரியுமா? 1 கோடி ரூபாய் கொடுத்தார் தலைவர். நம்முடைய தளபதியும் நம்முடைய உதயநிதி சாரும் 1 கோடி ரூபாய் அந்த பாப்பாவுக்கு கொடுத்தாங்க. ஒரு சாதாரண ஒரு குடிசையில் இருந்த அந்த பொண்ணு இன்னைக்கு கோட்டீஸ்வரி ஆகிவிட்டது. அதனுடைய உழைப்பு தான், அதனுடைய திறமை தான். இருந்தாலும் அந்த திறமையை வெளிக்கொணர்வதற்கு இதுவரை இருந்த முதலமைச்சர்கள் யாருக்குமே அந்த மனமில்லை. அந்த மனமும் தெம்பும் திராணியம் அது ஒடுக்கப்பட்டவர்களை தூக்கிவிடக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் இருக்கார். இவர் தான்